75 வாக்காளர்களை கொண்ட மலைப்பகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடி மையத்திற்கு குதிரைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. தமிழ்நாட்டில் நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. தமிழக கேரள எல்லை பகுதியை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மலைவாழ் பகுதி மக்கள் வசித்து வரும் குரங்கணி, கொட்டக்குடி, காரிப்பட்டி, சென்ட்ரல் டாப் ஸ்டேஷன் பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. சுமார் 75 வாக்காளர்கள் உள்ள சென்ட்ரல் வாக்குப்பதிவு மையம் செங்குத்தான மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் இருப்பதால் குதிரைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டன. போடிநாயக்கனூரில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரங்கணி வரை வேனில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்ட்ரல் மலை கிராமத்திற்கு குதிரைகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. இங்கு தேர்தல் அலுவலர்கள் கால்நடையாகவே நடந்து தேர்தல் பணிக்கு சென்று வருகின்றனர். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு நவீனமயமாக்கப்பட்டுள்ள காலகட்டத்தில் இன்னும் பல கிராமங்களுக்கு குதிரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் நிலை தொடர்வதாகவும் இதனை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். டாப் ஸ்டேஷன் பகுதிகளுக்கு ரோப்கார் வசதி செய்து தருவதாக தேர்தல் அறிக்கைகள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.